அப்பா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா. அப்பா இல்லாதவங்க மனசில் இருக்கிற கேள்வி என்ன தெரியுமா? அப்பா இருந்தா லைஃப் எப்படி இருக்கும்? ஆனால் அப்பா இருந்து அவர் பாசத்தை அனுபவிச்சு இப்போ அவர் இல்லைன்னா அந்த வலி எப்படி இருக்கும் தெரியுமா? அப்பா இல்லைன்னு ஏற்றுக்கவே மனசு ஒத்துக்காது. அந்த வலியை கடந்து வந்து அப்பா இல்லைன்னு புரிஞ்சதும் லைஃப் ரொம்ப மாறி இருக்கும், ரொம்ப புதுசாக இருக்கும். அந்த லைஃப் பிடிக்கவும் பிடிக்காது. இந்த கதை ஒரு பையனோடதோ இல்லை ஒரு பொண்ணோடதோன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த கதை அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுற ஒவ்வொரு மனசுக்கும் சொந்தமான கதை. ரொம்ப கஷ்டமான ஃபீலிங். இந்த ஃபீலிங் ஆக்சுவலி எந்த பசங்களுக்கும் வரக்கூடாது. அப்பா அவங்க கூட கடைசி வரைக்கும் இருக்கணும், அவங்க சந்தோஷத்தை எல்லாம் பார்க்கணும். இதுதான் ஒவ்வொரு பசங்களும் ஆசைப்படுவாங்க. ஆனால் சில பேரோட லைஃப்பில் அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. அது யாரோட சாபம்னு நம்மளுக்கு புரியாது. ஆனால் நடக்காமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், புரிஞ்சுக்க முடியும். சின்ன வயசில் அப்பா தான் நமக்கு ஹீரோ அண்ட் சூப்பர் ஹீரோவும். அப்பாவோட சைக்கிளில் ஃப்ரண்ட்டில் நல்ல சாஃப்டான டர்க்கி டவலை போட்டு அப்படி உட்காந்து ஸ்கூலுக்கு போகிறதே ஒரு தனி கெத்து. ஸ்கூல் ஆனுவல் டேயில் நம்ம சின்னதாக ஒரு ப்ரைஸோ இல்லை ஒரு ஷீல்டோ இல்லை ஜஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்கினா கூட எல்லாரும் நம்மளை பார்த்து கிளாப்ஸ் தட்டும் போது நம்மளை பெருமையாக பார்த்து சிரிக்கிற ஒரு முகம் அப்பாவோட அந்த கம்பீரமான முகம். நம்மளை தலைக்கு மேலே ஏற்றி தோளில் தூக்கி உட்கார வச்சு ஊர்வலமே கொண்டாடுவார். அவர் தான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான உறவு. அப்போ ஏன் பையன்டா ஏன் பொண்ணுடான்னு பெருமையாக சொல்லும் போதெல்லாம் நமக்கு புரியாது. ஆனால் இப்போ தான் புரியுது. அது அவருக்கு வெறும் வார்த்தை இல்லை, நம்ம தான் அவரோட பொக்கிஷம்னு, நம்ம தான் அவளோட உலகமேன்னு, நம்ம தான் அவருடைய பெருமையேன்னு, அவரோட உயிரும் நம்ம தானே. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அவர் நம்மளை விட்டு போயிடுவார். அவரோட கனவெல்லாம் நம்மளை பற்றி மட்டும்தான் இருக்கும். அப்பா ரொம்ப பேச மாட்டார், ஆனால் அவர் செயல் கடல் ஆழத்துக்கு பேசும். நமக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட்டை அப்பா கிட்ட கேட்டிருப்போம், ஆனால் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அவருக்கு வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும். நம்மெல்லாம் அதை புரிஞ்சிக்காமல் வாங்கி கொடுக்க சொல்லி ரொம்ப அடம் பிடிப்போம். ஆனால் அப்பா சரி தங்கம், நான் சாயங்காலம் வரும்போது வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பி போயிடுவார். ஆனால் நம்ம கேட்ட அந்த சாக்லேட்டை வாங்க அவர் ஒரு வேளை சாப்பாடை நமக்காக தியாகம் பண்ணியிருப்பார். அவருக்காக ஒரு சின்ன கிளாஸ் டீ கூட குடிச்சிருக்க மாட்டார். அந்த காசை சேவ் பண்ணி நம்ம கேட்ட அந்த காஸ்ட்லியான சாக்லேட்டை வாங்கிட்டு வருவார். நம்மளும் வாங்கி ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவோம். நம்ம சாப்பிட்ற சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்படுற ஒரே ஜீவன் அப்பா தான். நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுப்பாங்க, ஆனால் அவர் ஒரே ஷர்ட்டை தான் வருஷ கணக்காக யூஸ் பண்ணுவார். இந்த மாதிரி நிறைய சாக்ரிஃபைசஸ் அப்பா நமக்காக நிறைய சைலண்ட் சாக்ரிஃபைசஸ் பண்ணியிருக்காரு. நம்ம யோசிக்குவோம், அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அப்பா ரொம்ப கோவக்காரர். ஆனால் இப்போ தான் தெரியுது அவர் கோபம் கூட நம்ம நல்லதுக்கு தானே. ஆனால் இதை புரிஞ்சுக்க நம்ம நிறைய வருஷங்களை கடந்து வர வேண்டியதாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில பேர்
அப்பாவை இழந்து தான் புரிஞ்சிக்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருப்போம். ஒரு நாள் ஒரு கால், ஒரு நியூஸ், அப்பா இல்லை, நம்மளை விட்டு போயிட்டார். இந்த வார்த்தை நம்ம மனசை நொறுக்கிடும், தூள் தூளாக உடஞ்சிடும். இந்த ஹாஸ்பிட்டலோட காரிடார், இந்த ஒயிட் பெட்ஷீட்ஸ், அந்த சைலன்ஸ், இதெல்லாம் நம்மளை ரொம்ப கொடுமைப்படுத்துகிற மாதிரியே இருக்கும். இதை புரிஞ்சிக்கவே நம்மளால் முடியாது. இந்த ப்ராசஸ் பண்ணுறது ரொம்ப கொடுமையான விஷயம். அவரை பார்த்தா தூங்குற மாதிரியே இருப்பார். ஆனால் இந்த தடவை எழுந்திருக்கவே மாட்டார். நிறைய நாள் ஏதோ ஒரு கோவத்தில் பேசலை, கால் பண்ணலை, பிஸின்னு சொல்லி தள்ளி வச்சிடுவோம். இன்றைக்கி தான் புரியுது, அந்த மிஸ்ட் கால்ஸ், அந்த சாப்பிட்டியான்னு கேட்ட வார்த்தை எல்லாம் திரும்ப கிடைக்காது பொக்கிஷன்னு. ஒரு தடவை கூட சொல்லலை, அப்பா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு. இப்போது அந்த வார்த்தை மனசுக்குள்ளே தான் இருக்கு. அப்பா இல்லைன்னா வீட்டில் சவுண்ட் இருக்கும், ஆனால் சந்தோஷம் இருக்காது. பண்டிகை வரும், ஆனால் அந்த ஃபீலே வராது. ப்ராப்ளம்ஸ் வரும்போது அப்பா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாருன்னு தான் யோசிப்போம். நம்ம லைஃப்பில் நமக்கு தெரியாமல் ஒரு ஷேடோ மாதிரி இருந்திருப்பார். வேற யாரும் இல்லை, நம்ம அப்பா தான். அவர் போனப்புறம் தான் புரியும் நம்மளுக்கு அவர் எவ்வளோ பெரிய மரமாக நிழலாக இருந்திருக்கிறான்னு. அப்பா, நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரே ஒரு வாட்டி உங்கள் முகத்தை பார்க்கணும், ஒரு தடவை உங்கள் குரலை கேட்கணும், நான் நல்லா இருக்கேன்னு நீங்கள் சொல்லணும். ஆனால் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. உண்மையா இல்லையானோ உனக்கு தான்ப்பா தெரியும். நான் இன்னும் அந்த உன்னோட சின்ன குழந்தை தானே. உங்களோட கையை பிடிச்சி நடந்த நாள் என்னோடய லைஃப்லேயே ரொம்ப பெஸ்ட் டேஸ். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அப்பா இருந்தால் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சாங்க. ப்ளீஸ் இன்றைக்கி முடிஞ்சால் இப்போவே போய் பேசுங்க, கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்பா இல்லைன்னா அவங்க நினைவுகளை விடாதீங்க. அவர் கற்றுக் கொடுத்த வேல்யூஸ், அவரை மறக்காமல் வாழ ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஒரு அப்பா சாகவே மாட்டார். அவர் நம்ம நடத்தையில், நம்ம வார்த்தையில், நம்ம லைஃப்பில் எப்போவுமே இருப்பார். அப்பா, மிஸ் யூ. இது மனதோடு கதைப்போமா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் என்டர் பண்ணுங்கள்.